திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். செந்தூரான் ஜோதிட நிலையம் மற்றும் தாந்திரிக மையம் நடத்தக்கூடிய இது இரண்டாவது கருத்தரங்கம். கொஞ்சம் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இது மாதிரி இடத்துல எல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பேச வர்றது மறந்துடுவோம். அதுதான் விஷயம். எல்லாத்து மாதிரி நான் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சும்மா பாதியில் வர்றப்ப டக்குன்னு மறந்து போச்சுன்னா நானும் பெப்பேன்னு தான் முழிச்சிட்டு இருப்பேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மாதிரி தான். அப்போ இன்றைக்கி ரெண்டாவது மாத ஒரு அறக்கட்டளை சார்பாக நடத்துகிறாரு. இந்த கருத்தரங்கம் நடத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். நம்மளாம் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 3 மாநாடு, ஒரு வெள்ளி விழா, 25வது வெள்ளி விழா, அடுத்தது 36 கருத்தரங்கமெல்லாம் தாண்டிட்டோம். இதுக்குள்ளே எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது. என்னை கூப்பிட்டா அவங்கள கூப்பிடக்கூடாது, அவங்கள கூப்பிட்டா இவங்கள கூப்பிட்டாது, இவனை கூப்பிட்டா அவனுக்கு பிடிக்காது, அவனை கூப்பிட்டா இவனுக்கு பிடிக்காது. பெரிய அக்கப்போர் தொல்லையாக இருக்கும் இந்த கருத்தரங்கம் நடத்துறது. இது எல்லாம் நீ வாழ்க்கையில் சந்திச்சு தான் ஆகணும். உன் தலையெழுத்து வேறு வழியில். புலி வாழை பிடிச்சிட்ட விட்டா கடிச்சு கொதறிடு. இது உன் தலையெழுத்து. இது எல்லாம் சமாளித்து தான் வரணும்னு நான் கூட ஏற்கனவே சொல்லிட்டேன். அது மாதிரி நீ எதை சொன்னாலும் இந்த காதலை வாங்கி நம்ம எல்லாம் அப்படி தூத்திட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது அரசியல்வாதி மாதிரி ஒரு ஜோதிடர் இருந்தால் தான் இன்னைக்கு இந்த ஃபீல்டில் நினச்சி நிற்க முடியும். நம்ம முன்னாடியே திட்டுவான், இவன் என்னத்தை செஞ்சான் அப்படின்னு. நம்ம சிரிச்சுக்கிட்டே பண்ணிக்கலாம்னா பிடிச்சிக்கலாம்னான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படித்தான் காலத்தை ஓட்டி ஆகணும் இந்த ஜோதிட துறையில். அப்போ இந்த செந்தூரான் அறக்கட்டளையுடைய நிறுவனர் நம்ம மாப்பிள்ளை மேலும் திருச்செந்தூர் முருகனோட ஆசையோடும் நவகிரகங்களுடைய துணையோடும் பஞ்சபூதங்களுடைய அருளாசையோடும் என்னுடைய தங்கையும் என்னுடைய மாப்பிள்ளையும் சீரும் சிறப்புமாக இந்த ஜோதிட துறையில் ஜொலிக்க வேணும் அப்படின்னு ஒரு மனசார வேண்டி, நம்ம எப்போ எங்கே போனாலும் ஒரு மரியாதை நிமித்தம் பண்ணுறது என்னுடைய பழக்கம். ஏன்னா மரியாதைங்கிறது கொடுக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரோட்டில் போகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு காலபைரவர் நம்ம நாயும்போம். அந்த நாய்கிட்டே போய் மணி அப்படின்னு இப்படி சும்முனா தான் அது வாழாட்டுமே தவிர, அந்த இடத்த போய் நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா அது குலைக்கும். அப்போ ஒரு இடத்துல நம்ம மரியாதை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு நம்ம என்ன பெருசாக தூக்கி கொடுத்துட முடியும்? ஒரு மரியாதை செஞ்சா அப்படின்னோம்னா அது சிறப்பான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடங்கிறது தான் ஒருத்தருடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழ், அந்தஸ்து, இதை மீண்டும் தன்னுடைய கர்மத்தை நீக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 10ஆம் இடம். அதனால தான் ஒருத்தருக்கு மதிப்பு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் கர்மம் நிகழாமல் நடக்கலாம். அப்போ மாப்பிள்ளைக்கு நம்ம பொன்னாடையும் ஜோதிடத்துறையில் நான் பெரிய ஆளுன்னு யாரையுமே இன்னும் நான் நினச்சதே கிடையாது. எல்லாருமே சின்ன ஆளுக்கு தான். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு பார்த்தா இப்போ சொன்னாங்க பாரு பில்டப் எல்லாம் எனக்கு விட்டாங்க பாட்டு 2-3 பேர்லாம் விட்டாங்க பார்த்தீங்களா? எனக்கு தான் தெரியும் அந்த கலையில் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ சிரமப்படுறோம், எந்தெந்த இடத்துல நம்ம தோற்று போயிருக்கிறோம் அப்படிங்கிறது. சும்மா பெருமைக்கு வேணுமா மேடை கிடைக்குதுங்கிறதுக்காக ஒருத்தரை பற்றி புகழ்ந்து வேணுமா பேசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பின்னாடி போய் பார்த்தா தான் எங்கள் பூலவாக்குன்னு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே நான் ஜெயித்தேன், நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன்னு தானே பேசுகிறாங்க. நான் ஒரே விஷயம் என்னென்னா, நான் எங்கே தோற்று போயிட்டேங்கிற விஷயத்தை நான் பேசுகிறேன். நான் நிறைய இடத்துல தோற்று போயிருக்கிறேன். நான் சொன்ன இடத்துலலாம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறதுல இல்லை. அப்போ நம்ம எங்கே தோற்று போகிறோம் அப்படின்னா, நான் எங்கே தோற்று போயிட்டேன். அதாவது இன்றைய தலைமுறையில் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கும் சரி, வாஸ்து பார்ப்பவர்களுக்கும் சரி, இது ரொம்ப பயனுள்ள தகவல். நான் அப்படி வந்துட்டேன், நான் இப்படி வந்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், என் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் கூட்டம் இருக்கும். எல்லா மேட்ரை பண்ணுனா எல்லா கூட்டம் வரும், தன்னைப்பால வரும். அப்போ நம்ம தோற்று போகிறோம், எங்கே தோற்று போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அப்போ நானும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தோற்று போயிட்டேன். ஆனால் தோற்று போனதும் நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம தோற்று போயிருக்கிறோம். அதை வாடிக்கையாளர்கள் கேட்க மாட்டாங்க. அதுதான் விதி கொடுப்பினை அப்படின்னு பேர். விதி கொடுப்பினைன்னா என்ன? 12 பாவங்களில் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 12 பாவங்கள் வரை உங்கள் தலையில் என்ன எழுதி வச்சிருக்குதோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதையெல்லாம் நான் எந்த கொம்பனாலையும் என்னால் மாற்ற முடியும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் ஃப்ராடுக்காரன் தான். உன்னை தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக மாற்றவே முடியாது. அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய
வீரியத்தை, ஸ்ட்ரென்த்து, பவர் அதை குறைக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, அதில் குறைக்க முடியும். நான் இதை ஈக்கி நான் அதை ஆக்கிடுவேன், அதை ஈக்கி இதை ஆக்கிடுவேன்னா ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பணம் வசியம், பண வசியம் வகுப்புகள் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. ஒரு உதாரணத்துக்கு, நான் யாரையும் குற்றமெல்லாம் சொல்லலை, ரியாலிட்டியான விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம். அப்போ பணம் வரும் வசியம் அப்படின்னா அது கரெக்டு தான், நடத்துகிறவங்களுக்கு வரும், உங்களுக்கு வராது. புரியுதுங்களா? நடத்துகிறவங்களுக்கு வரும். அதை கரெக்டாக காய நிறுத்தி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய தலையில் என்ன எழுதியிருக்குதுன்னு முதல்ல பாருங்க. இந்த தலையில் எழுதியிருக்கிற விஷயத்த கொஞ்சம் குறைச்சி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம். அதே மாதிரி கிரகங்கள் உனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ, கிரகங்கள் கொடுப்பதை எவனாலும் தடுக்கவே முடியாது. கிரகங்கள் தடுக்கணும் என்பதை எந்த ஜோதிடனாலும் கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மாற்றமே இல்லை. இதை விட்டுட்டு நான் அதை பிடுங்கிடுவேன் இதை பிடுங்கிடுவேன்னுலாம் நான் ஜாலியாக தான் பேசுகிறேன். நீங்கள் நம்ம தப்பாக யாரையுமே சொல்லலை. இதுதான் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே ஜோதிடரும் இருக்கிறீங்க, ஆடியன்ஸும் இருக்கிறீங்க, வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நான் பேசுகிறது எப்பயுமே ரஃப் அண்ட் டப்பு விழிப்புணர்வாக தான் இருக்கும். நான் பேசுகிற பேச்சே விழிப்புணர்வு சார்ந்த பதிவு தான் பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். அதனால என்னை நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. பிடிக்குமாம்மா உனக்கு? சரி, எங்கள் ஊருக்காரம்மா, பக்கத்து ஊருக்காரம்மா, அதனால என்ன பிடிக்கும். ஏன்னா எனப்புள்ளி இல்லை, எங்களுக்கு ஒரே ஒரு ஆறு ஒன்று தான் குறுக்க, அதனால என்ன பிடிக்குது. ஏன்னா பிடிச்சாகணுமே, இல்லைன்னா நாளைக்கு நான் பிடிக்காம போயிட்டேன்னா நம்மளுக்கு பக்கத்து ஊருக்காரங்க தான் ஆகுவாங்க என்னைக்கு. அப்போ கிரகங்கள் என்ன சொல்லுதோ, ஜாதகங்கள் என்ன சொல்லுதோ, 12 விதி கொடுப்பினை என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம தலையெழுத்து பிரகாரம் நடக்குமே தவிர நாம் விதியை வெல்ல முடியாது. அதை மனசில் எல்லாரும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. நான் விதியை வெல்றேன்னு சொல்லி கொண்டு போய் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்காதீங்க. அப்படி நீங்கள் மாட்டிக்கிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஒரு தவறான செய்கையில் எதையாச்சும் ஒரு பணத்தையோ இல்லை யாருக்காச்சும் ஒரு துன்பத்தையோ விளைவிச்சிங்க அப்படின்னா அத்தனை விஷயங்களும் தங்களுடைய குடும்பத்தை தான் சாருமே தவிர நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம், நம்ம பையில் பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், அடுத்த தலைமுறையினருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் சிக்கிக்குவாங்க. அதை நம்ம கொஞ்சம் கருத்தில் கவனம் கொண்டுக்கிட்டோம். இப்போ நம்ம எங்கே தோத்தோம் அப்படிங்கிற விஷயம் வேணுமல்ல. ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை நான் ஒரு பாடமாக உங்களுக்கு சொன்னால் புரியும். இப்போ யாரை கேட்டாலுமே நம்ம ஒரு தப்பாவெல்லாம் பேசலை, நீங்கள் தப்பாகவும் மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது. நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் யார் ஜோதிடம் பார்க்குறவங்களா இருந்தாலும் அந்த விளம்பர பலகைகளை பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும், என்ன பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், தாம்பூல பிரசன்னம், வாஸ்து, எண்ரேகை, கைரேகை, நியூமராலஜி, போனது வந்தது கிடைச்சது எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது 2 தான். கவுண்டமணி சொல்கிற மாதிரி தெரிஞ்சதை செய்யுங்கடா, தெரியாததை செய்யாதீங்கடா அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட். யாரை கேட்டாலுமே எனக்கு வாஸ்து தெரியும், வாஸ்து என் பையனுக்கு தான் தெரியும், என் பிள்ளைக்கும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியும். என்ன சமையல் ரூம் அக்னி மூலையில் இருக்கணும், படுக்கையறை தென்மேற்கு மூலையில் இருக்கணும், மச்சு கிணறு கிணறு தண்ணி இதெல்லாம் ஈசானிய மூலையில் இருக்கணும். இதுதான் வாஸ்து, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன புதுசாக வாஸ்து? ஒன்றுமே தேவையில்லை. இது எல்லாருமே சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு சேலஞ்சு மட்டும் என்ன சொல்கிறேன்னா, வாஸ்து பார்க்குறதுங்கிறது அது அல்லங்க. நான் வாஸ்து பார்க்குறோன்னா யாரை நான் முழுசாக ஏற்றுக்குவேன் அப்படின்னா, ஒரு சொட்ட காடு, ஒரு 10 சென்டோ 20 சென்டோ இல்லை ஒரு 50 சென்டோ, ஒரு ஏக்கர். அந்த ஒரு ஏக்கருக்குள்ளே ஒருத்தர் கொண்டு போய் விட்டுறணும். யார்? நான் வாஸ்துல வல்லவர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு போய் விட்டா, அந்த ஒரு ஏக்கருக்குள்ள எந்த இடத்துல, அந்த ஒரு ஏக்கருக்குள்ள எந்த இடத்துல வீடு கட்டுனா அவங்க எனர்ஜி பவரோட நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒன்றை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது, அந்த இடம் தெய்வ நடமாட்டம் உள்ள இடமா அல்லது பிரேத சாபம் பெற்ற இடமா இல்லை ஏதாச்சும் செய்வன கோளாறு இது மாதிரி சம்பந்தப்பட்ட தோஷம் பெற்ற இடமா அப்படின்னு சொல்ல தெரியணும். 3வது, அந்த இடத்துல
எப்படிப்பட்ட வீடு, கிழக்கு பார்த்த வீடா, வடக்கு பார்த்த வீடா, மேற்கு பார்த்த வீடா, தெற்கு பார்த்த வீடா, எப்படி வீடு கட்டணும் அப்படிங்கக்கூடிய அந்த கரெக்டான ஃபாலோஸ், திசைகளுடைய 360 டிகிரியில் எந்த டிகிரியை பார்த்து அந்த வீடு கட்டுனா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும்னு தெரியணும். அடுத்தது அந்த வீட்டுக்காரங்க ஒரு ஐடியா வச்சுருப்பாங்கல்ல. எல்லாருமே இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி இவங்க எல்லாமே வீடு கட்டுறப்ப என்ன பண்ணுவாங்க, பேப்பர் எடுத்துக்கிட்டு கட்டமாக போட்டு போட்டு வைப்பாங்க. இது பெட்ரூம்பு, ஹாலு, கிச்சனு, டைனிங்கு, போனது வந்ததுன்னு அவங்களாம் ஒரு படத்தை 10 படத்தை போட்டு போட்டு வைப்பாங்க. இது சந்தோஷமான விஷயம். ஏன்னா இப்படித்தான் நீங்கள் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, வாஸ்து பார்க்க வர்றவங்க காசு வாங்குறாங்கல்ல, வேலை வாங்கி கற்றுக்குங்க. வாடிக்கையாளர்கள் வந்து போட்டு அவங்கள புழிஞ்சு எடுத்துருங்கன்னு சொல்கிறேன். சும்மா அந்த அரைகுறையாக போன உடனே 15 நிமிஷத்தில் வாஸ்து பார்த்துட்டு வர்றதுனால தான் ஈஸியாக வாஸ்துன்னு போய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒரு 3 மணி நேரம் ஆகும். நான் தான் சொல்கிறேன், குறைஞ்சதும் ஒரு வாஸ்து பார்க்குறதுன்னா நான் விஷத்துக்காகவே சொல்லலை, விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன். 3 மணிலிருந்து 4 மணி நேரம் ஆகும். அப்போ இருந்தால் தான் முழுசாக வாஸ்து பண்ணவே முடியும். 4வது, அவங்க என்ன மாதிரி கட்டம் போடுறாங்களோ அந்த கட்டத்துக்கு ஒரு மேப் போட்டு கொடுக்கணும். வாஸ்து பார்க்குறவங்க போன உடனே இந்த மூலையில் இதை மாற்று, இந்த படிக்கட்டை இடி, அதை தூக்கி இங்கே வை, இங்கே தூக்கி வைன்னு இது நீங்களே சொல்லலாங்க. நான் தான் சொல்கிறேன், 1 மணி நேரம் இதே இடத்துல நான் சொல்கிறத மட்டும் 1 மணி நேரம் கேளுங்க, நீங்கள் வாஸ்து நிபுணர். நான் ஸ்ட்ராங்காக அடித்து சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த தொழில் மேலே நம்பிக்கை இருக்குது. அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது ஒரு முக்கியமான ஆளுட்டியெல்லாம் போனீங்கன்னா கழுத்தை அறுத்துருவாங்க. அப்போ அந்த வீடு மேப் போட்ட தெரியணும் உங்களுக்கு. அந்த வீடு வந்து வாஸ்துப்படி மேப் போட தெரியணும். மேப் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன திசை தலைவாசல் வச்சு தெரியணுங்கிற அளவுக்கு ஜாதகத்தை தெரியணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுடைய ஒட்டுமொத்தமான மனையடி சாஸ்திரங்கள் தெரியணும். வாஸ்துலேயே வந்து இருக்கிறதுலையே 25% மட்டும்தான் வாஸ்து, மிச்ச 75% மனை அடி சாஸ்திரத்துடைய அளவுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வீட்டுக்கு கட்டடத்துடைய நீளங்கள், கட்டடத்துடைய அகலங்கள், உள்ளளவுகள், வெளியளவுகள், தலைவாசல் எங்கே வைக்கணும், ஜன்னல் எங்கே வைக்கணும், ஜன்னல் எப்படி வைக்கணும், ஜாதக பிரகாரம் எத்தனை பண்ணணும், நட்சத்திர பொருத்தம், ஆதாய பொருத்தம், கணப்பொருத்தம், யோகி பொருத்தம், வசிய பொருத்தம், இது மாதிரி 15 பொருத்தங்களை எல்லாம் வச்சு செட் பண்ணி யார் ஒருவர் அதே இடத்துல அந்த வீட்டுக்கு சதுரிச்சு கொடுக்குறான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கட்டடத்தை மார்க்கிங் அப்படிம்பாங்க. அந்த மார்க்கிங்கை ஃபினிஷிங் பண்ணி யார் கொடுக்குறாங்களோ அவங்கள தாங்க நான் வாஸ்து நிபுணர்னு ஏற்றுக்குவேன். மற்றவங்களெல்லாம் நான் யாரையும் வாஸ்து நிபுணர்னு ஏற்றுக்கவே மாட்டேன் நான். ஏன் அப்படின்னா, வாஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு பேரில் நான் போன இடத்துல பூராமே நிறைய நான் பார்க்காத ஆளுக உண்மையாலுமே இல்லை. நீங்கள் நான் வாஸ்துக்கு எனக்கு அதிகபட்சம் எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள், எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்க? நான் என்னுடைய சுய புராணத்தை சொல்கிறதுக்காக இல்லை, எவ்வளோ எனக்கு கொடுத்துருப்பாங்க அதிகபட்சமே? இல்லைம்மா அவ்வளோ கொடுக்கல, எனக்கு அதிகபட்சம் 75,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 75,000 ரூபா. ஏன்னா என்னோட டார்கெட் வந்து நான் அவங்கக்கிட்ட பேசுனதே 25,000 ரூபா தான். நான் ஒரு இடத்த வந்து சொட்ட இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து இடத்த பார்த்து மேப் போட்டு ஜாதகத்தை பார்த்து பிரசன்னம் பார்த்து டிராங்கி வரைஞ்சி மனப்பொருத்தம் பார்த்து உங்கள்கிட்ட இந்த மேப்பை கொடுத்துட்றேன், எனக்கு 25,000 ரூபா கொடுங்க, குறைஞ்சது 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி போனால் எனக்கு ரூம்பெல்லாம் பெங்களூரில் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு நல்ல மரியாதை. ஜேசிபி தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரியோடைய ஓனர், அவரை நான் வந்து மேடையில் நம்மளுடைய மாநாட்டுக்கு நான் அவர் வரேன்னு இருக்கார். அவருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். நான் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஜாதகம் 2 ஜாதகத்தை கொடுத்துட்டாங்க. அந்த 2 ஜாதகத்தை பார்த்தேன். எனக்கு எடுத்த உடனே 25,000 ரூபா போட்டுட்டாங்க. நான் ஜாதகத்தை பார்த்து முடிச்ச உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்புறங்க ஐயா மேற்கொண்டு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாரு. நம்ம தான் இங்கே ஏற்கனவே வாங்கி தின்னுட்டோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே 25,000 ரூபா வாங்கி தின்னுட்டோம். அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஏதோ ஒரு 2,000மோ ஒரு 3,000 ரூபா கிடைச்சா எனக்கு போதும். எந்த 2 ஜாதகத்தை பார்த்துருக்கோம்ல, ஒரு ஜாதகத்துக்கு ஒரு 2,000 ரூபா செலவு 4,000 ரூபா கிடைச்சா போதும், ஒரு 5,000 ரூபா கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் இப்படி ஜோப்பை தட்டி ஒரு 2 கத்தை எடுத்தாப்புல. இது வந்து திருச்செந்தூர் முருகன் மேலே சத்தியமாக நடந்த கதையை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த மேடை கிடைக்குதுங்கிறதுக்காக தன்னை தானே பில்டப் பண்ணுறதுலாம் கிடையாது.
அந்த கட்டில் ஒரு 50,000 ரூபா ஒரு கத்தையும் ஒரு 25,000 ரூபா ஒரு கத்தையும் அதை எடுத்து எண்ணி 75 ரூபா எனக்கு கொடுத்தாப்புல. ஏன்னா 75,000 ரூபாய் என் தொழிலுக்கு கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அந்த ஆள் நம்மளை நக்கல் பண்ணுறானா இல்லை தொழிலை நம்மளை கேவலப்படுத்துகிறாப்புலையா இல்லை இந்த ஆள் ஏதோ டெஸ்ட் பண்ணுறாப்புலையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு, ஏன்னா என் கெப்பாசிட்டி எனக்கு தானே தெரியும். அதாவது அதுக்கப்புறம் என்ன கெப்பாசிட்டிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த 75 ரூபாய் கொடுத்துட்டு ஐயா எதுக்குங்க ஐயா அப்படின்னு, இல்லை பரவாயில்ல வச்சுக்கனாரு. இல்லைங்க ஐயா பரவாயில்லைங்க அவ்வளோவெல்லாம் வேணாங்க, எனக்கு சும்மா நீங்கள் பார்த்து கொடுங்கன்னு சொன்னால் நான் 5,000 ரூபா கொடுங்கன்னு கேட்கல. ஏன்னா 75,000 பார்த்து கொடுங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்ச்சு கொடுப்பாங்க, இல்லை இந்த 25 ரூபாய் மட்டும் கொடுப்பாங்கன்னு ஐடியாவில் நீங்கள் பார்த்து கொடுங்க. இல்லைப்பா நீ வச்சுக்கப்பா நாங்கள். இல்லைங்க ஐயா வேணாண்ணே, இல்லை வச்சுக்கேன்னு சொல்லிட்டு ஏன் இந்த 75,000 உங்களுக்கு கொடுக்குறேன் தெரியுங்களா அப்படின்னாப்ல. சொல்லுங்க அப்படின்னா, சென்னையிலேயே இருக்கிறதுலையே பேர் சொன்னால் தரம் எளிதில் விலகுங்கிற மாதிரி ஒரு வாஸ்து, நான் பேரை சொல்ல விரும்பலை, இந்த இடத்த சொல்லக்கூடாது நான். அந்த வாஸ்துடைய மெயின் கேப்டன் வந்தார், இடத்த பார்த்தாரு, 2 தடவை நடந்தார், இந்த மூலையை பார்த்தாரு, இந்த மூலையில் பார்த்தாரு. இந்த இடத்துல வீடு கட்டலாம், கிழக்கு பார்த்து கட்டலாம், இது ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் என்ன சாதாரணமாக வச்சு இன்ஜினியர் பார்த்து போட்டுக்குங்க பிடிச்சிக்குங்க ஓகே அப்படின்ட்டு போனார். அதிகபட்சம் என்னோட இடத்துல இருந்தது 15 நிமிஷம்தான். நான் கொடுத்த சம்பளம் அவருக்கு 1,00,000 ரூபாய் அப்படின்னார். அப்படியே நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். ரெண்டாவது இன்னொரு அம்மா, அந்த அம்மாவை அவங்க தம்பி வீட்டுக்கு கூட்டி வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலியாக எல்லாம் இருந்தாங்க. அந்த அம்மா காரை விட்டு கூட இறங்கலையா, நின்று பார்த்து இப்படின்ட்டு சொல்லிட்டு போனதுக்கு 35,000 ரூபாய் காசு கொடுத்தாங்களாம். ஏங்க இது மாதிரி பார்த்துட்டு போன 15 நிமிஷத்துக்கு ஒரு ஆளுக்கு 1,00,000, இப்படி பார்த்துட்டு திரும்பின ஆளுக்கு ஒரு 35,000, 1,50,000 ரூபா இந்த வீட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இத்தனையும் போட்டு கொடுத்து எனக்கு மனநிறைவாக சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் 1,00,000 ரூபாய். நாங்கள் 25,000 ஒரு 75,000 என் வாழ்க்கையில் நான் நம்புற மாதிரி இல்லை. ஏதாவது படுத்துக்கிறதுக்கு தூங்குனா கனவு கண்டனான்னு தெரியல. அப்போ என்னன்னா தொழிலுக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். என்றைக்குமே நல்ல தொழிலுக்கு மரியாதை இருக்குது. அப்போ இத்தனையும் செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயம் செய்ய முடியும். நீங்கள் வேணுமா டெஸ்ட்டுக்கு வேணுமா என்னை யூஸ் பண்ணி பாருங்களேன், விளம்பரத்துக்கு வேணுமா என்னை யூஸ் பண்ணிக்கலாம், நான் பெருமைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கெஞ்சுறதே பார்த்தீங்கன்னா, நான் முருகன்கிட்டையாக இருந்தாலும் யார்கிட்டையாக இருந்தாலும் நான் கெஞ்சுவேன். எனக்கு இந்த தொழிலில் எப்படியோ ஒன்று நான் ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறது என்ன தெரியுங்களா, ஒரு இடத்துக்கு கால் எடுத்து வச்ச உடனே நான் கால் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை நம்பி வச்சுட்டேன். இந்த இடத்துல இவன் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தாலும் சரி, எப்படி மோசமாக போயிருந்தாலும் எப்படியாவது உன்னை தூக்கி விட்டுருன்னு வேண்டுவேன், கெஞ்சுவேன் நான். ஏன்னா அவன் தான் ஜெயிச்சிட்டான்னா நான் ஜெயிச்ச மாதிரி, புரியுதுங்களா? அப்போ வாடிக்கையாளர்களுக்கு நம்ம வேண்டுதல் வைக்கணும், கெஞ்சணும். யாருக்கிட்ட? நவகிரகங்கிட்டையும் பஞ்சபூதத்திட்டையும் நம்ம வேண்டுனாத்தான் அவங்களுக்கு ஒரு நல்ல பலனே கிடைக்கும். அப்போ நம்ம இந்த வாஸ்துல எங்கே தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இதை பேசுறதுக்காக தான் அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தொழிலுக்கு வேல்யூ இருக்குன்னு. ஆனால் வாஸ்து தொழிலுங்கிறது அப்படி இல்லைங்க. அழகாக ரசித்து அழகாக ஜோடித்து நம்ம அந்த மேப்பை போட்டு அவங்களுக்கு அப்படியே அந்த இதெல்லாம் எடுத்து சொல்கிறப்ப ஒரு சுகம் வரும் பாருங்க. உண்மையாலுமே இந்த நம்ம ஒரு மேப்பை போட்டு அவங்கக்கிட்ட அதை கொடுத்து நம்ம அந்த டெலிவரி பண்ணுறப்ப உண்மையாலுமே 16 வயசு பிள்ளையை அப்படியே காதலிக்கிற மாதிரி அழகான ஒரு ஃபீலிங் வரும். சத்தியமாக சூப்பராக இருக்கும். அந்த நேசித்து செய்யணும், செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தொழில். அப்போ நான் ஒருத்தருக்கு எங்கிட்ட வர்றாங்க, ஒரு வாடிக்கையாளர் வீடு கட்டலான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், இடத்துக்கு போகிறோம், இடத்துக்கு போன உடனே ஃபஸ்ட்டு நான் இடத்துடைய டைரக்ஷனை பார்ப்பேன். இந்த இடம் கிழக்கு பார்த்து கட்டுறதுக்கு சிறப்பாக, வடக்கு பார்த்து கட்டுறதுக்கு சிறப்பாக, மேற்கா தெற்கா சிறப்பாக அப்படிங்கிறது பார்ப்பேன். அந்த டைரக்ஷனை முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாவது பிரசன்னம் போட்டு பார்ப்பேன். அந்த பிரசன்னத்தில் இந்த 4ஆம் வீடு அப்படிங்கக்கூடிய அந்த நிலம் வீடு அப்படிங்கக்கூட ஏதாவது ராகு கேது அல்லது மாந்தி அல்லது இந்த கவிப்பு ஏதாச்சும் ஒரு விதத்தில் உள்ளேயோ உள்கட்டத்திலையோ வெளிக்கட்டத்திலையோ எங்கேயோ லிங்க் ஆகிறாங்களா, இல்லை கரண்ட்டில் நடக்கக்கூடிய பிரசன்னத்தோடைய புத்தி இந்த 4ஆம் பாவத்துக்கும் ஏதாவது கனெக்டடு வருதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல தோஷம் இருந்தால் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணாமல் வீடு கட்டுறதுக்கே சொல்லவே மாட்டேன் நான். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு 3ஆவது ஜாதகத்தை பார்ப்பேன். இப்போ தோத்த விஷயத்தை தான் அந்த இடத்த சொல்லிட்டு இருக்கிறேன். பார்க்குறப்ப லக்னம் கன்னி லக்னம் 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு,
புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அனுசங்கிறது யாரோடைய நட்சத்திரம்? சனியோட லட்சணம் இது. அது கன்னி லக்னத்துக்கு 5 கூடையவனுடைய நட்சத்திரத்திலையும் 6ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்திலையும் தான் இருக்கிறாங்க. இது ஓகே தானே? உங்களுக்கு யாருக்கு டவுட் இல்லையில்ல? கன்னி லக்னம் 3ல் புதன், நல்லா புரிஞ்சுக்கங்க. 5ஆம் இடத்து அதிபதியான சனி 6ஆம் இடத்து அதிபதியான சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி யோகாதிபதி தானே, யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் தானே இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடம், கடன் வாங்கி வீடு கட்டலாமல்ல. நான் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா 3ஆம் இடத்தில் இருந்து ஒரு கிரகங்கள் புத்தி நடக்கும் பொழுது 4ஆம் இடம் வேலை செய்யாதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பயுமே ஒரு பாவம் செயல்படும் பொழுது அதுக்கு அடுத்த பாவம் செயல்படாதுங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒருத்தருக்கு 5ஆம் இடம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்று செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னா அவன் வேலைக்கு போக மாட்டானுங்க, ஊரை சுற்றிட்டே இருப்பானுங்க. அப்படியே வேலைக்கு போனாலும் உருப்படி அவனுக்கு பணம் வராது. இங்கே 2 நாளைக்கு வேலை, அங்கே 2 நாளைக்கு வேலை, அங்கே 2 நாளைக்கு வேலை சுற்றுவான். அதுதான் ஒரு பாவம் செயல்படும் பொழுது அதுக்கு அடுத்த பாவம் செயல்படாது. ஒருத்தருக்கு 6ஆம் இடத்துடைய கிரகத்தோட புத்தி நடக்கும் பொழுது எது செயல்படாது? 7 திருமணம் நடக்காதுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் 12ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்தோட புத்தி நடக்கும் பொழுது அவன் எந்நேரமும் வேலை வேலை, தொழில் தொழில், பணம் பணம், காசு காசு, மணி மணி, துட்டு துட்டுன்னு இதுலேயே அவனோட புத்தி போகிறப்ப என்ன ஆகும்னா அவன் திருமணத்தை பற்றி நினைக்கவே மாட்டான். பொண்டாட்டி மாமா ஏய் போடி அந்த பக்கம்பா, நீ ஒன்றும் இல்லை. 6ஆம் பாவத்தோட புத்தி நடக்கும் பொழுது எப்பயுமே இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, பரஸ்பரச ஒற்றுமை இருக்காது. ஏன்னா அவன் தான் 5 மணிக்கு மளிகை கடை நீக்கிறவன், 6ஆம் பாவம் வேலை செய்கிறவன் 5 மணிக்கே கடை நீக்கிறவன், 12 மணிக்கு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போய் படுக்கிறவன். போய் மாமா அப்படின்னா கம்முன்னு இருக்கணும், எதையும் பேசக்கூடாது. இங்கே அவன் ஆடி போய் அலண்டு போய் ஏகப்பட்ட பிரச்சனையோடு வந்திருக்கிறான். இங்கே மாமா ஓமா அப்படிங்கிறா அப்படிங்களா. அப்போ என்னன்னா அவனுடைய தாட், எண்ணங்கள் அனைத்தும் 6ஆம் இடத்திலேயே குறிக்கோளாக இருக்கும். அவனுக்கு தேவை பணம், வேலை, காசு, இதுலேயே எண்ணம் இருக்கும். அப்போ 6ஆம் இடம் வேலை செய்யும் பொழுது எது செயல்படாது? 7ஆம் இடம் செயல்படாது. 9ஆம் இடம் செயல்படுது, எது செயல்படாது? 9ஆம் இடத்தோட புத்தி நடக்கிறப்ப 10ஆம் இடம் செயல்படாது. அவன் வேலைக்கு போக மாட்டான். கோயிலில் போய் தின்ன தூங்கி பையன் புளிசோறு செந்தில் சொன்ன மாதிரி காலையில் 6:15 மணிக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனால் சுட சுட பொங்கல், கருவேப்பில்லை, அதே மாதிரி மிளகு போட்டு அப்படி நெய்யோட தக 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 தகன்னு இருக்கும். இதில் ஒரு குண்டா உனக்கு, இதில் ஒரு குண்டா எனக்கு. இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை முறை போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு பாவம் செயல்படும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கிறது, இதில் 3 கண்டென்ட் இருக்குது. ஒரு பாவம் செயல்படும் பொழுது அதற்கு அடுத்த பாவம் செயல்படாது, இதுதான் கோரிக்கை. அப்போ 3ஆம் இடம் ஒருத்தனுக்கு செயல்படுதுன்னா எது செயல்படாது? 4ங்கக்கூடியது என்ன? நிலம், வீடு கட்டுறது, வண்டி வாங்கிறது, சொத்து வாங்கிறது, இது எல்லாமே 3ஆம் இடம் செயல்படும் பொழுது ஒருவர் இடத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம், இடத்தை விற்கலாம், ஆனால் இடத்தில் வீடு கட்ட முடியாது. 3ஆம் இடம் செயல்படும் பொழுது 4ஆம் இடம் செயல்படாது. நான் அதை சொல்லிட்டேன். வீடு கட்டாதீங்க, கட்டுனீங்கன்னா நிச்சயம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் தான் தடிக்கு விழுந்தா 1008 ஜோசியர். நீ என்னடா பெருசு? நான் கரூர் மணிமேகலை அம்மாவை போய் பார்க்குறேன்டா, அந்த அம்மா 2000 ரூபா கொடுத்தா முக்குன்னு முக்குமுடா அப்படின்னு அவர் தான். சரி போய் கத்து கேளு வாங்கு. இந்த அம்மா இல்லை, இதே மாதிரி ஒரு அம்மா போட்டு பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஏங்க 3ஆம் இடத்து அதிபதி புத்தி தான் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் நின்று புத்தி நடத்துது. அவன் 5 கூடையவன் 6 கூடையவன். வீட்டை அடமானம் லோன் போட்டு வாங்கி வீட்டை கட்டுங்க, வீடு சிறப்பாக நடக்கும் அப்படின்ட்டான். நம்மளை கழட்டி விட்டுட்டான். நம்ம தான் நல்லது சொன்னோம்னா கேட்க மாட்டானே. இவன் என்னடா சொல்கிறேன், இவன் சொல்கிறது நம்மளுக்கு லாய்க்கு இல்லைன்னு என்ன விட்டுட்டாங்க. நம்ம மேப்பு வேணான்ட்டான், நம்மளை வாஸ்து வேணான்ட்டான், ஒன்றுக்கு இல்லாமல் நம்மளை ஓரம் கட்டி விட்டானுங்க. பாலக்கால் போட்டான். பாலக்காலுங்கிறது என்ன? பூமி பூஜை. வாஸ்து போட்டான். போட்டு 10 நாள் ஆச்சு. நானும் சரி ஒருவேளை நம்ம தப்பாக இப்போ சொல்லிட்டோமோ, நம்மளுடைய மார்க்கெட் இவ்வளோதானோ நம்ம அப்படின்னு நானும் கொஞ்ச நாள் பார்த்தேன். 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, 60 நாள் ஆச்சு, 90 நாள் ஆச்சு,
90 நாளைக்கு மேலே பூமி பூஜை வேலை செய்யாது. சரி, ஏதோ வேற அப்படியே லைட்டாக விட்டு கேட்டேன், ஏதாச்சும் பிரச்சனையா என்னன்னு. இல்லை, வீடு என்னன்னே தெரியல, இனப்புலி தகராறு வந்துருச்சு அப்படின்னியா. என்ன இனப்புலி? புதன் காலச்சக்கரத்தில் 3ஆம் இடம். புதன்னாவே எப்பயுமே இந்த பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன். இனப்புலிக்காரன் உன் இடத்துல என் இடம் 4 அடி இருக்குதுன்ட்டான். இந்த பஞ்சாயத்தே ஓடிட்டு இருக்குது 4 மாதம் 5 மாதம். வீடும் கட்ட முடியல, ஒன்றும் கட்ட முடியல. 5 மாதம் 6 மாதம் ஆகுது. கடைசி வரைக்குமே அந்த புத்தி முடிய வரைக்கும் அவனால் வீடு கட்ட முடியவில்லை. அந்த இடத்துல நான் தோற்று போயிட்டேன். தோற்று போயிட்டேங்கிறது நம்ம சொல்லி அவன் கேட்கலையேன்னு நான் தோற்று போயிட்டேன். அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், 3ஆம் இடம் செயல்படும் பொழுது இந்த 4ஆம் இடங்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஜோதிட ரீதியாக ஜோதிடம் பார்ப்பவர்கள் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு வாடிக்கையாளர்கள் வந்து உங்கள்கிட்ட வீடு கட்டலான்னு கேட்குறாங்கன்னா அந்த கிரகம் வந்து நின்ற சாரநாதன். நல்லா புரிஞ்சுக்குங்க, 3ஆம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தினாலும் வீடு கட்ட வேணான்னு சொல்லிடுங்க. அல்லது எந்த கிரகம் வேணுமாலும் புத்தி நடக்கட்டுங்க, அந்த கிரகம் 3ஆம் இடத்து அதிபதியோட சாரம் இது பெற்றிருந்தாலும் நீங்கள் வீடு கட்ட வேணான்னு துணிஞ்சு சொல்லிடுங்க. தாராளமாக சொல்லலாம். அப்படி ஒருத்தன் வீடு கட்டுறான்னா ஒரே விஷயத்தில் கட்டுவான். எப்படி கட்டுவான்? ஐயோ அம்மான்னு நினச்சி கட்டுவான். எப்படின்னா, ஐயோ அம்மா ஏண்டா இந்த வீட்டை கட்டணும் அப்படின்னு ஒருத்தன் புலம்பிக்கிட்டு வீடு கட்டுவானா தவிர சந்தோஷமாக வீடு கட்டவே முடியாது. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இப்படி வீடு கட்டினீங்கன்னா உனக்கு பக்கத்தில் இனப்புலி பிரச்சனை வரும், அடுத்தது வந்து இந்த இடத்துல நடப்பாதை இருக்குன்னு சொல்லுவான். இத்தனையும் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த 3.5 அடி 4 அடி வந்து இது எனக்கு சொந்தங்கிறான். இது எல்லாம் கட்ட பஞ்சாயத்து வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வீடு வந்து வேலை அப்படிங்கிறதே நடக்குது. அப்போ நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஜோதிடம் வேற இல்லை, வாஸ்து வேற இல்லை. ஜோதிடமும் வாஸ்துவும் ரெண்டும் அப்படியே ஒவ்வொரு கண்ணு மாதிரி தான். அப்போ ஜோதிடம் எப்படி வாஸ்துவும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணியே கொண்டுட்டு போயிட்டு இருக்கணும். அப்போ ஒரு வாஸ்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் வாஸ்துவில் ஜெயிக்கணும்னா 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் 2 பேர்? இதோடைய டேப்பு, அளக்கிற டேப்பு. இந்த டேப்பு ஒன்று வேணும், திசை காட்டும் கருவிங்கக்கூடிய அந்த டைரக்ஷன் பார்க்கக்கூடிய அந்த கருவி 2 வேணும். இந்த 2 கருவி தான் கண்ணு. ஒன்று சுத்தா இது குருடை, இப்படி ஒரு கண்ணு பார்த்தா டேப்பு, இப்படி ஒரு கண்ணு பார்த்தா திசை காட்டும் கருவி. இந்த 2 பொருள் இல்லாமல் ஒருத்தன் வாஸ்து பார்க்க வந்தானா யாருமே இனிமேல் முதல்ல வாஸ்து பார்க்க யாராச்சும் வர்றேன்னா, இங்கே வாங்க, உங்கள் பையில் என்ன இருக்குது, திசை காட்டும் கருவி வச்சுருக்கியா, டேப் வச்சுருக்கியா, என்கிட்ட இல்லை, போ நீ லாய்க்கூடாது அப்படின்ட்டு. இது 2மே இவங்களுக்கு ஒரு அடிப்படை தகுதி. அப்போ இந்த வாஸ்துவில் இந்த திசை காட்டும் கருவியும் டேப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த திசை காட்டும் கருவி கொண்டு வச்சு நம்ம பார்க்கும் பொழுது அந்த திசையானது எப்பயுமே இந்த உச்சம் இல்லை, நீச்சம் இல்லை, ஆட்சி இல்லைன்னு ஒரு கோஷ்டி சொல்லும். இங்கே உச்சமோ நீச்சமோ என்னமோ எல்லாம் முன்னோர்கள். இப்போ நானெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வரல, எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, ஜோதிடமாக இருக்கட்டும், வாஸ்துவாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், எந்த கொம்புன்னு கண்டெல்லாம் பிடிக்கவே இல்லை. எவனு நானும் சொல்றேன், யாருமே கண்டுபிடிக்கல. எல்லாம் கண்டுபிடிச்ச அந்த கிளவியை கூட்டிகிட்டு வந்து பட்டி திங்கரெல்லாம் வச்சு, பொட்டு வச்சு, பூ வச்சு, நல்லா பட்டுச்சேலையை கட்டி அலங்காரப்படுத்தி, இது வந்து நான் கண்டுபிடித்தது. இந்த ஒரு கிளவிக்கு அடுத்த ஒரு கிளவி, அதே கிளவியை கூட்டிகிட்டு வந்து சுடிதார் போட்டு வந்து இது நான் கண்டுபிடித்தது. இப்படி வேணுமா பில்டப் பண்ண முடியுமே தவிர வாஸ்துலையோ ஜோதிடத்திலையோ நான் கண்டுபிடித்தது என்பது ஒன்றுமே உலகத்தில் இல்லை. உண்மையே இல்லையா? உண்மை அதுதான். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த போலிகளை நம்பி எப்பொழுதும் ஏமாறக்கூடாது. பார்க்கறதுக்கு நான் தான் சொல்கிறேன், நாகப்பாம்பு பார்க்கறதுக்கு இருக்கிறதுலே செம்ம ஃபிகரு. பாம்பில் எது என்ன, பாம்பில் போய் ஃபிகருங்கிறானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இருக்கிறதுலையே பாம்பில் சரியான ஃபிகர் எதுனா, ஃபிகர்னா என்ன, அழகு. தப்பாக எடுக்கக்கூடாது, ஃபிகர்னா அழகு. அப்போ நாகப்பாம்பு தான் இருக்கிறதுலையே அழகாக இருக்கும். ஆனால் அதில் தான் அப்படின்னுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கையே எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு எல்லா ஜோதிடமும் கண்ணுக்கு அழகாகத்தான் தெரியுமே தவிர உள்ளே போய் பார்த்தா தான், அதில் புழங்கி சுற்றுனா தான் அதில் இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்துல பட்டி பார்த்துருக்குறாங்க, எந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல லிப்டிஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே புரியும். அதுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்.
அப்போ இந்த வாஸ்துல நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் சரியாக பார்க்கணும், அதுதான் வாஸ்து. அப்போ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் நீங்கள் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, இன்றைக்குமே இந்த ஜோதிடத்தில் 2 டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்கல்ல, திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம். இந்த மாதிரி இன்னும் அதுக்கு தீர்வே இல்லை. இந்த 10 பொருத்தமும் பக்காத பொருத்தமா பக்குவமான பொருத்தமா ஏதோ ஒன்று. இந்த பொருத்தத்துக்கு இன்னும் தீர்வு இல்லை. இது தீர்வு எப்பயுமே கிடையாது, அதை ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு தீர்வே கிடையாது. காலத்துக்கும் இன்னொரு 30 வருஷம் கழிச்சு இதையே புலம்பிட்டு தான் இருப்பாங்க. இதே தான் இன்னும் 30 வருஷம் கழிச்சும் புலம்புவாங்க. அடுத்த தலைமுறையும் புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது தலையெழுத்து, இது ஜென்மம் மாறாது. அப்போ நவகிரகங்கள் ஒரு கோயிலில் போய் எந்த இடத்துல நவகிரகங்கள் இருக்குதோ அது தாங்க வாஸ்து. நீங்கள் ஒரே விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கோயிலில் போய் நவகிரகங்களை பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் அந்தந்த தெய்வங்கள் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்துருக்குது, அவன் எங்கெங்கே பார்க்குறானோ அதுதான் வாஸ்து. அதுக்கு மேலே வாஸ்தே இல்லை. இதை ஒருத்தர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாஸ்துல மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அப்போ நவகிரக தெய்வத்தில் போய் பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த பிரம்மஸ்தானத்தில் போய் மையத்தில் உட்கார்ந்துருப்பார். அப்போ சூரியன் மையத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா என்ன அர்த்தம்? வீட்டோடைய மையத்தில் சூரியன் தான் உட்கார்ந்துருக்கிறார். அங்கிருந்து தான் அவர் வெளிச்சத்தையே அள்ளி தர்றாரு. அப்போ அந்த மையத்தை யார் ஒருவர் அடைச்சி கட்டினாங்கன்னா அந்த மையம்னா என்ன? இந்த பேப்பர் இருக்கு, இதுதான் பேப்பர். இந்த பேப்பர் இருக்கு, இது ஒரு அளவுன்னு வச்சுக்கோங்க. இந்த மூளைக்கும் இந்த மூளைக்கும் இப்படி கிராஸ் பண்றப்ப ஒரு பெருக்கல் குறி விழுவும்ல, இதுதாங்க சூரியன் உட்கார்ந்துருக்கிற இடம். இந்த இடம் உங்க வீட்டில் ஒரு இடத்துல ஏதாச்சும் வெயிட்டோ, ஒரு கட்டடத்துடைய செவுரோ, இல்லை ஏதாச்சும் ஒரு குறுக்க அந்த வெட்டுப்படுற இடத்துல, ஒரு உதாரணத்துக்கு இப்படி பெருக்கல் குறி வர்ற இடத்துல செவுரு இப்படி செவுரோ இல்லை இப்படி செவுரோ ஏதாச்சும் ஒன்று குறுக்க வந்துருச்சுனாவே அவங்களுக்கு என்ன நடக்கும்? சூரியனுடைய காரகம் என்னவோ அது நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஜோதிடத்தை கொண்டே அப்படியே போய் எட்டி பார்க்கணும். சூரியன் எல்லா பாவத்துக்குமே சூரியன் இருக்கிறார். அதான் சொல்றேங்க, 9 கிரகங்களும் 12 பாவத்தின் வழியாகத்தான் செயல்படும். ஒரு கிரகம் இந்த பாவத்தில் குரு தான் பணத்தை கொடுப்பாரா? 9 கிரகங்களும் பணத்தை கொடுக்கும். அப்ப 2ஆம் இடத்துல சூரியன்னா அது கண்ணு, 1ஆம் இடத்துல சூரியன்னா அது தலை, 5ஆம் இடத்துல சூரியன்னா அது ஹார்ட், இதயம். அப்ப இந்த பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டுச்சு அப்படின்னா, வெயிட் ஏறிச்சுன்னா முதல்ல என்ன நடக்கும்? அந்த வீட்டில் சூரியன்னா யாரு? தலைமை கிரகம். அப்ப வீட்டில் தலைமை யாரு? தந்தை. அப்ப குடும்ப தலைவருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் என்ன சொல்லலாம்? ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நான் பேசுறது என்ன அர்த்தத்தில் நல்லா பேசுகிறேன். நீங்கள் புரிஞ்சுக்காது உங்களோட விருப்பம். நல்லாவே சூப்பராகவே அது புரிகிற மாதிரியே பேசுகிறேன். அப்போ பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தே தீரும். அதில் சாவாரா பொழைப்பாரா என்பது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய கிரக காரகத்தை வைத்தியும் 5ஆம் பாவத்துடைய காரகமும் நன்றாக இருந்தால் ஆஞ்சியோ செஞ்சு பொழைச்சிக்குவாங்க. இவ்வளோதான் மேட்ரு. இதுதான் வாஸ்து. சுக்கிரன் கிழக்கு பகுதியில் தான் இருப்பார். அப்ப கிழக்கு ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டால், சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் என்னமா நடக்கும்? பொண்டாட்டி சுகம் கிடைக்காது. சூப்பர்மா. பொண்டாட்டி சுகம் கிடைக்கலைன்னா வாழ்க்கையில் அவன் இருந்தா என்ன, பொழைச்சா என்ன, அவன் செத்தா என்ன, அவன் தூக்கு போட்டுட்டு அன்னைக்கே செத்து போயிடலாம், அவன் வேஸ்ட்டு. அப்ப சுக்கிரன் கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டா எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு 10 டைலாக் வச்சிருக்காங்க. என்ன டைலாக்கு? நுரையீரல் பாதிப்பு, கேன்சர் வரும், கர்ப்பப்பை கோளாறு, கர்ப்பப்பையில் ஒரு கட்டி, இது ஒரு 10 டைலாக் இருக்குது எல்லாத்துக்கிட்டையுமே. அந்த வாஸ்து பார்க்குறவங்க கிட்ட கிழக்கு பாதிக்கப்பட்டால் பெண் சுகம் கிடைக்காது, வண்டி வாகன சேர்க்கை நடக்காது, பெண்கள் மூலம் கிடைக்க வேண்டிய அந்த அன்பு, பாசம், பரிவர்த்தனை எதுவும் அவன் எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்காது, தனச்சேர்க்கை முதலில் இருக்காது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். வாஸ்துல இப்படித்தான் கம்பேர் பண்ணணும். இப்ப ஒரு வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. இப்ப நவகிரக தெய்வத்தில் போய் வடகிழக்கு மூலையில பாத்தீங்கன்னா யார் உட்கார்ந்துருப்பாங்க? யாராச்சும் சொல்லுங்க பாப்பா. புதன் உட்கார்ந்துருப்பாரு. வடகிழக்கு மூலை புதன். புதன்னா யாரு? எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம்? கிரகத்தில் புதனை சொல்லுவோம். நம்ம சும்மா உறவுகளில் சொல்லுங்க, அறிவெல்லாம் சொல்ல வேணாம். மாமன். புதன்னா ரொம்ப சிறுவர்கள் விளையாடுறத சிறுவர்கள். புதன்னாவே முதல்ல சிறுவர்கள், குட்டின்னு சின்னதுன்னு அர்த்தம். அப்போ சிறுவர்களுடைய படிப்பு முதல்ல தடைபடும்,
படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் பாதிக்கப்படும். சிறுவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி, சொரியாசிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவமும் புதனும் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தான் அங்கே வந்து நீங்கள் சொரியாசிஸ் வருதா இல்லை கை கால் உடையுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி தென்கிழக்கு மூலை நவகிரகம் இருக்கக்கூடிய தெய்வம் சந்திரன். அப்போ தென்கிழக்கு மூலை இப்போ வடகிழக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்னையா பாதிக்கப்பட்டுச்சு என்ன பாதிக்கப்பட்டுச்சு? வடகிழக்கு மூலை பாதிக்கிறதுனா வடகிழக்குங்கிறது ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் இந்த டோட்டல் பூமியோடைய 23 டிகிரி பள்ளமான இடம் தான் வடகிழக்கு, பள்ளமான இடம். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கணும்? பள்ளமாக இருக்கணும். மேடாக இருந்தால் அது தப்புன்னு அர்த்தம். பள்ளமாக இருக்கிற இடத்துல குழி நோண்டுனா தண்ணி வருமா? அப்போ தண்ணி அங்கே இருக்கணும். அந்த இடத்துல நெருப்பு இருக்கக்கூடாது. வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது அது பஞ்சபூதங்களில் நீர் தத்துவம் உள்ள இடம். அப்போ நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது அந்த இடத்தில் இருக்கிறதோ அது அத்தனையும் பாதிப்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த வாஸ்துங்கிறதே வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் கூடிய இந்த பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையிலையும் நவகிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் கூடிய அந்த 9 கிரகங்களுடைய தொகுப்பின் 2ஐ இணைச்சு தான் இந்த வாஸ்து செயல்பட்டு இருக்குது. அப்போ இந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்டா அப்படின்னா மச்சுப்படி வர்றது, லெட்டின் குழி வர்றது, அந்த இடத்த குழி உழுகாமல் மேடாக போகிறது, இல்லை மலையாக இருக்கிறது, அந்த இடத்த வந்து உயரமான மரங்களை வைக்கிறது, இது எல்லாமே குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிக்கும், படிப்பை தடை பண்ணும். தென்கிழக்கு மூலை அப்படிங்கிறது சந்திரனுடைய மூலை. அப்போ சந்திரன் என்பது வீட்டுடைய குடும்ப தலைவி, சந்திரன் என்பது உணவு. அப்போ குடும்ப தலைவிக்கு அந்த வீட்டில் பிரச்சனையை கொடுக்கும், நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும். குடும்ப தலைவி அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் வயிறு ரீதியான ப்ராப்ளங்களை நிச்சயமாக கொடுக்கும். அதெல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். எந்நேரம் டென்ஷன், தலைவலி இது மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும். நீ புலம்புற வீட்டில் லேடிஸ் குடும்ப தலைவி புலம்புதுன்னா அந்த வீட்டில் அக்னி மூலை பால்ட்டுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் அப்படின்னா தென்மேற்கு மூலையில் யார் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு தெரியணுமே. தென்மேற்கு மூலையில் யார் உட்கார்ந்துருக்காங்க? ராகு பகவான் தென்மேற்கு மூலையில் உட்கார்ந்துருக்கிறாரு. பாம்பு உட்கார்ந்துருக்குது தென்மேற்கு மூலையில். போனீங்கன்னா என்ன கொத்திப்புடும். அப்போ அந்த தென்மேற்கு மூலையில் அது வந்து இருக்கிறதுலையே மேடான பகுதி. அப்போ அந்த இடத்துல மேட்டுக்கு பதிலாக பள்ளம் இருந்தால் அது தப்புன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த இடம் மேடான இடம். அந்த மேட்டான இடத்துல மேடு வராமல் பள்ளமாக வந்துடுது. பள்ளம்னா என்ன? இடம் அந்த மூளை பள்ளமாக போயிடுறது. அந்த இடத்துல ஒரு கிணறு வெட்டிடுறது, ஒரு போர் போட்டுறது, இல்லை செப்டிக் டேங்க் போட்டுறது, இப்படி உயரமான மரங்கள் இல்லாமல் அந்த பூமி வந்து பள்ளமாக போயிடுறது. இது எல்லாமே பாதிப்பு அப்படின்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு தென்மேற்கு மூலையில் ஒரு கிணறு ஒருத்தர் வீட்டில் வெட்டி வச்சுருந்தாங்க. அது பழங்காலத்து கிணறு, அது ரொம்ப நாளாக தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த தென்மேற்கு மூலையில் அந்த மூலையில் போடக்கூடாதுமா. செப்டிக் டேங்க் போடுறதுக்குனே ஒரு விதிவிலக்கு இருக்குது. இப்படி தான் போடணும், இந்த இடத்துல தான் போடணும்னு. எப்பயுமே வடக்கு கிழக்கு அந்த சைடில் தான் போடணும் செப்டிக் டேங்கு. தெற்கு மேற்கு சைடில் போடவே கூடாது. இதில் செப்டிக் டேங்க் போடுறதுக்கு சரியான இடம்னா உங்கள் வீட்டுடைய வடமேற்கு மூலையிலிருந்து ஈசானிய மூலை வரைக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த பேப்பர் இருக்குது அப்படின்னா இந்த பேப்பர்லேருந்து இது ஒரு இத்தனை அடி இருக்குமில்ல, இது ஒரு 50 அடின்னு வச்சுக்கோங்க. இந்த 50 அடியை 4 பகுதியாக பிரித்து 50 அடி 4 பிரித்து எவ்வளோ வரும்? 12.5 அடி. அப்போ இந்த வாயு மூலையில் இருக்கக்கூடிய 12.5 அடி விட்டுட்டு 2வது 12.5 அடியில் தான் நீங்கள் செப்டிக் டேங்க் போடணும். இது வடக்கு பக்கத்தில். இதே கிழக்கு பக்கத்தில் நீங்கள் செப்டிக் டேங்க் போடணும்னா கிழக்கு இந்த அக்னி மூலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த அக்னி மூலையிலேருந்து ஈசானிய மூலை வரைக்கும் ஒரு 50 அடி இருக்குதுன்னா அதை 4ஆக பிரித்து முதல் வரக்கூடிய அக்னி மூலையில் 12.5 அடி விட்டுட்டு 2வது 12.5 அடியில் தான் செப்டிக் டேங்கை போடணும். இதுதான் அதனுடைய ரூலே. வேறு மாதிரி ரூலே கிடையவே கிடையாது. அப்படி போட்டாங்கன்னா அது தப்புன்னு அர்த்தம். அப்போ தென்மேற்கு மூலையில் ஒரு கிணறோ ஒரு போரோ இருந்தால் அந்த வீட்டுடைய குடும்ப பெண்களுடைய கற்பு சூறையாடப்படும், ஒழுக்கமான பெண்களாக இருந்தாலும் கூட. அப்போ என்னன்னா தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் ஒழுக்கம் ஆணாக இருந்தால் பெண் பொட்ட பிள்ளைகள் இல்லைன்னா அந்த பிரச்சனை. பிள்ளைகளும் நல்லாத்தமாக இருக்கும். அந்த காரக கிரக வேலை செய்யுமா. சிம்பிளாக சொல்ல போனால் ராகு என்ன பண்ணுவான்? அவன் எல்லா வேலையும் பண்ணுவான். சிம்பிளாக சொல்ல போனால் ராகு எல்லாமே பண்ணுவான். தண்ணி, பீடி, சிகரெட்டு, போதை அனைத்துமே பண்ணுவார். அவர் காஸ்ட்லியாக பண்ணுவார். கேது கொஞ்சம்
காஸ்ட்லி குறைவாக பண்ணுவார். இவர் பீடி குடித்தா அவர் கோல்டு ஃபில்டரில் ஃபுல்லாக அடிப்பார். இவர் சாராயம் குடித்தா அவர் வந்து பெரிய சரக்காக வாங்கி அடிப்பார். இவ்வளோ தான் விஷயம். அப்போ அதுக்கு தகுந்தாற் போல் இங்கே இப்படின்னா அங்கே அப்படி. அது மாதிரி அந்த தென்மேற்கு மூளை பாதிக்கப்பட்டால் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கோசரம் நீங்கள் வரும்னெல்லாம் தப்பாக யாரும் பயப்படாதீங்க. அதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் ராகு கெட்டு போய் இருக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடம் நுரையீரல் சார்ந்த பகுதி கெட்டு போயிருக்கணும். 4ஆம் பாவமும் கெட்டு, ராகுவும் கெட்டு, தென்மேற்கு மூளையும் கெட்டால் மட்டும்தான் புற்றுநோய் வருமே தவிர, நீங்கள் வாஸ்துல ராகு இந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்குன்னா புற்றுநோய் வரும்னு தயவுசெய்து சொல்லி ஊரில் இருக்கவங்க எல்லாம் பயப்படுத்தாதீங்க. தயவுசெய்து இப்படியெல்லாம் கொள்றாங்க, கொடுமையாக இருக்குது, அழுகுறானுங்க எல்லாமே. வாஸ்துங்கிற பேரில் போகிற இடத்துல எல்லாம் அழுகுறாங்க. நம்மளுக்கு பாவமாக இருக்குது இவங்களை பார்க்குறப்ப. அப்போ வாயு மூளை அப்படிங்கிறது அது காற்றோட மூளை. அந்த மூளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த மூளையில் இருக்கக்கூடிய நவகிரக தெய்வம் கேது. அப்போ அந்த வாயு மூளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்னென்னா பாதிப்புன்னு என்னென்னா, ஒரு குழியாக இருக்கிறது, ஒரு தெரு வந்து வாயு மூளையை பார்த்து குத்துறது, அந்த இடம் வந்து ஒரு பள்ளமாக போகிறது, செப்டிக் டேங்க் போடுறது, இல்லை கிணறு வெட்டுறது, போர் போடுறது, இது மாதிரி எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அந்த கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்யோன்யம் கெட்டு போயிடும். கேதுன்னா யார் உங்களுக்கே தெரியும். அவர் கத்திரிக்கோள். அவரோட கேரக்டர் என்ன? எதாக இருந்தாலும் நீட்டாக வெட்டுவார், அழகாக கட் பண்ணுவார். ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறோம், கத்திரிக்கோள் வச்சு முதல்ல கட் பண்ணாதீங்க தயவு செய்து. அவனே முதல்ல நல்லா யோசனை பண்ணுங்க. முதல்ல ஏமா நீயே சொல்லுமா, முதல்ல அவன் கடையை ஓப்பன் பண்ணுறான், நீ கேதை எடுத்துகிட்டு போய் இப்படின்னு கட் பண்ணா அது விளங்குமாம்மா? பண்ணக்கூடாது முதல்ல. இது வந்து உண்மையாலுமே ஒரு லாஜிக்கான விஷயம் நம்ம பேசுகிறப்ப சொல்கிறோம். அப்போ வாயு மூளை பாதிக்கப்பட்டால் கணவன் மனைவி இடையே அந்த அன்பு பரஸ்பர ஒற்றுமை இருக்காது. ஒரே வீட்டில் குடும்பம் நடத்துவாங்க, பரஸ்பர ஒற்றுமை இருக்காது. சொல்லுவாங்கல்ல, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பேசியே 2 வருஷம் ஆகுது, எப்படிமே அந்த பையன் பிறந்தான், அது ஆண்டவன் கொடுத்தான், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா எப்படி தெரியும்? அப்போ வாயு மூளை பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த ஊடுருவல் அப்படி என்பது சிறப்பாக இருக்காது. வடக்கு திசை பாதிக்கப்பட்டுருச்சு. வடக்கு இருக்கக்கூடிய தெய்வம் யார்? குரு பகவான். பணம் பாதுகாக்க முடியாதுங்க, தங்க நகைகளை பாதுகாக்க முடியாதுங்க. கண்டிப்பாக தங்க நகைகள் பாதிக்கப்படும், அடமானத்துக்கு போகும், கடன் மேல் கடன், வட்டி மேல் வட்டி, வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது, இது எல்லாமே வடக்கு பாதிக்கப்பட்டால் நடந்தே தீரும். தெற்கு பாதிக்கப்பட்டால் நிர்வாக திறமை இருக்காது, குடும்பத் தலைவர் நசிஞ்சு போவார், குடும்பத் தலைவர் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் பொருளாதார ரீதியாக பாதிப்புகளை அடைய முடியாது. மேற்கு சனி மேற்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நல்ல வேலையால் அமையாது, வேலையால் இவனை தூக்கி போட்டு சாப்பிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவான். இப்படி நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் ஜோடி சேர்த்தி அழகாக நம்ம வாஸ்து பார்த்தா மட்டும்தான் அந்த வாஸ்துல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்லி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஜெயிக்க வைக்க முடியுமே தவிர, அப்போ விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறத விட தம்முடைய அறிவை பயன்படுத்தி அந்த பாதிப்புகளை குறைத்து கொள்ளலாம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமே. நீங்கள் நம்மளுடைய உரையை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து போய் வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம், அதாவது வாஸ்து பார்க்க போனாலும் சரி, ஜோதிடம் பார்க்க போனாலும் சரி, உண்மையாக அவங்ககிட்ட கொஞ்சம் நடந்துக்குங்க தயவுசெய்து. நம்ம தர்மத்தின் வழி செல்ல செல்ல கண்டிப்பாக கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தாரக மந்திரமே. மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். சந்திக்கும் வரை விடைபெறுவது சரவணபவ பரணி பாரதி. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல கருத்துக்கள். வாஸ்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நானே இவரை தான் கூப்பிடுவேன். நான் என்ன தான் வாஸ்து பார்த்தாலும் அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அனுபவத்தை சரியாக கொடுக்கக்கூடிய நபர் வாஸ்துல இப்படியும், அதாவது நான் முதலே சொல்லிட்டேன், இப்படியும் வாஸ்து பார்க்கலாம், இப்படியும் வாஸ்தை தெரிந்து கொள்ளலாம், இப்படித்தான் வாஸ்துன்னு தெரிஞ்சுக்கலாம். அருமையாக பேசினார். சொல்லப்போனால் எனக்கு மிகவும் இந்த செந்தூரான அறக்கட்டளைக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவோ அல்லது ஒரு வழிகாட்டியாகவும் இது வரைக்கும் இவர் தலைவர் கிடையாது. ஆனால் எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கை, எங்கள் சங்கத்தினுடைய நாயகராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஜோதிட சங்கங்களும் வளர்வதற்கு முதல் அச்சாணி இவர் தான் இடுவார். சென்ற முறை வர முடியல மாப்பிள்ள, தப்பாக நினச்சக்காத, அடுத்த முறை முதலாக வந்துடுறேன்னாரு. பௌர்ணமியாக இருக்கே எப்படி வருவீங்கன்னு கேட்டேன். முருகனை பார்த்து நேராக வீட்டுக்கு கூட போக மாட்டேன் மாப்பிள்ள, நேராக மண்டபத்துக்கு தான் வருவேன்னாரு. சொன்ன வாக்கை எப்போவுமே
பரணி பாரதி அவர்கள் காப்பாற்றுவார். இப்போ மட்டும் இல்லை, பல மாநாடுகள் நடத்த காரணமாக இருந்ததே இவர் தான். இது நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியாது. இன்றைக்கி புதுசாக ஏஇ போடுறாங்க, இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சதே அப்போயே மாநாட்டில் நடன நிகழ்ச்சி வச்சது இவர் தான். இன்றைக்கி ஒரு சிலர் மாநாட்டில் அறுசுவை உணவுன்னு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்ததே இவர் தான். ரொம்ப அருமையாக பேசுனீங்க மாமா அவர்களுக்கு. செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. மதிய நிகழ்வு தலைமை தாங்கி ஒரு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறீங்க, அதுக்கே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. இப்பொழுது எங்கள் செயலாளர் அவர்கள் பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துவார்.